எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க. நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். கேக்குதா என்னமோ எனக்கு தெரியல. ரோட்ல இருக்கோம். இன்னைக்கு டெஸ்டிங் ஃபுல் டே செகண்ட் டே ஆன் ட்ரிப் தான் இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு டேட். சோ நம்ம எங்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரூமை வெக்கேட் பண்ணியாச்சு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா சாப்பிட்டாச்சு. காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் ஹோட்டல்லே இருந்ததுங்க. ஸோ நம்ம வந்து பீச்சுக்கு நேரம் ஆப்போசிட்ல இருக்க ஒரு ஹோட்டல்ல தான் தங்கி இருந்தோம். ரொம்ப பக்கமான பீச் ஆக்சஸ். ஓகேங்களா, லைக் 2 minutes வாக் அப்படின்ற மாதிரி தான். நல்லா இருக்குங்க இந்த இடம். ஐ லைக் இட். இந்த ஹோட்டலோட இன்ஃபர்மேஷன் நான் கீழே கொடுக்குறேன். இது வந்து பீச் வியூ ஹோட்டல் இல்ல, ஒரு பீச் பக்கத்துலயே இருக்கிற ஈஸி ஆக்சசிபிளான ஒரு பிளேஸ்ல இருக்கிற ஹோட்டல் அப்படிதான் சொல்லணும். பட் ஸ்டில் இட் வாஸ் அ வெரி குட் ஸ்டே. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. ஸோ இது வந்து பென்சகோலா. ஸோ நம்ம இப்போ இங்க இருந்து டெஸ்டின் போறோம். டெஸ்டின்ல டைரக்டா நம்ம போய் ரீச் ஆகிறது வந்து டால்ஃபின் டூர் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ டைம் வந்துட்டு இங்க காலையில 9:30 மணி ஆச்சு. 10:30 மணிக்கெல்லாம் அங்க ரீச் ஆயிருவோம் அப்படின்னு போட்டிருக்கு. நமக்கு போட் டூர் வந்து 12 மணிக்கு தான். ஸோ அந்த டைமுக்குள்ள நம்ம ஃபுட்டு மட்டும் லஞ்சுக்கு உள்ளது வாங்கிட்டு பிளஸ் அடுத்து என்ன பண்ண போறோம் நாடி? அங்க கொஞ்சம் போட்டோஸ் ഒക്കെ எடுத்துட்டு பீச்ல அவ்வளவுதான். போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் don't want to go back to Destin beach. ஆமா, இன்னைக்கு வந்து டெஸ்டின் பீச்ல போய் விளையாடுற பிளான் கொஞ்சம் கம்மி தான். நம்ம அது பண்ணல. நம்ம நேரம் அங்க இருந்து பனாமா சிட்டில போயிட்டு, ஏன்னா நமக்கு வந்து டெஸ்டின் ஹோட்டல்ல வந்து நம்ம ஹோட்டல் இல்லைங்க. போற வழி வந்து பனாமா சிட்டி தான் நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் ஆக்சுவலா. ஆனா போற வழி டெஸ்டின் இருக்கு அப்படிங்கறதுனால டெஸ்டின்ல வந்து நிறுத்தி டால்ஃபின் டூர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செஞ்சு அதெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பனாமா சிட்டி போறோம். அங்க ஹோட்டல் போயிட்டு அங்க பனாமா சிட்டி பீச்ல தான் நம்ம தண்ணியில விளையாடுறோம். Okay? Who is this? Aldo. That's Aldo. Hi Aldo. Hi Paradi. I'm back. கால் மேல கால் போட்டு அழகா கத்துக்கிட்டு ரெண்டு பேரும். பாருங்களா, அப்படியே அந்த பேக் வாட்டர்ஸ் எப்பட அப்படியே சரியா அமைதியா சாந்தமா அப்படியே பியூட்டிஃபுல்லா பேர்ட்ஸ் பண்ணா. அடேங்க பாப்பாவோட தொப்பிய நாங்க வந்து பார்த்து நான் அந்த ஊர்ல எங்கேயும் எதுவுமே கிடைக்கலங்க. நான் அதனால இதுக்கு மெயின் வாங்கிட்டேன். இங்க அடிக்கிற காத்து பறந்து போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டை பண்ற மாதிரி வாங்கிக்கலாம். நீங்க ஊர்லேருந்து வரீங்கன்னா முன்னாடியே ஆர்டர் போட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீச் டைங்க இருந்தால் தான் பெஸ்ட். நாங்கள் தேடி கிடைக்கல. ஸோ அதனால தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்து சொன்ன மாதிரியே காட்டில் பார்க்க ஆரம்பிச்சேன். இங்கே பார்த்தேன், சரி இங்கே வந்தால் இங்கே கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. நம்ம ஊரே அப்படின்னா பெட்டர் ப்ரைஸஸ்க்கு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் சொல்கிறேன், இந்த மாதிரி நாட்டு இருக்கிற மாதிரி வாங்கிக்கிறேன். எல்லா ஊர்லேயும் ஒரு மேக்னெட்டை தூக்கிடலாம் வந்துடுவாங்க. இந்த மாதிரி கிஃப்ட் ஷாப்புக்குள்ள வந்தோம் அப்படின்னா மேக்னெட் கிடைக்குது. அந்த மேக்னெட் தான் நல்லா இருக்கு, அழகாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ டால்ஃபின் டூர் எடுக்க போகிறோம். டால்ஃபின் டூர் எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. 10 நிமிஷம் இல்லை, ஒரு ½ hour இருக்குது. ஸோ அதுக்குள்ளே ஒரு மேக்னெட்டை வாங்கிட்டு போயிடுவேன். இந்த சைடில் வந்துட்டு இது மாதிரி ஷாப்பிங் ஹார்பர் வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். அழகாக இருக்குல்ல. சரி பில்ல போட்டு ரெடி. அவ்வளோதான். Really colorful shop akala. Adelia, can you say what? Guys, it says, please don't touch it. Santa is watching. How is he watching? He must be somewhere here. I'm going to tell my mom. Santa is watching. Santa is watching. Oh, nannaitinda. இது வந்து ரியல் ஷெல்லில் பண்ணியிருக்காங்க. ஆனால் டெலிகேட்டாக இருக்க மாதிரி இருக்குங்க. பட் பியூட்டிஃபுல். ஜிகினாலாம் கொடுத்து nannaitinda. Iಷ್ಟ ಆಯ್ತು. யூனிக் ஆயிட்டு. அந்த பியர் ஓரமாக, அந்த பீச் ஓரமாக இருக்கிற ஒரு சில ஷாப்ஸில் தாங்க இப்படி நடந்து வந்துட்டுருக்கோம். ஏன்னா இங்கே தான் நமக்கு டூர் எடுக்க போகிறோம் இல்லையா, அந்த டால்ஃபின் டூரு. அதோட க்ரூஸ்க்கு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே ஆப்போசிட்டில் ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து இந்த சைடில் இப்படியே நடந்து வந்தோம்னா இந்த நிறைய கடைங்க இது ஓரமாக இருக்குது. ரெஸ்டாரண்ட்ஸு எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஒரு கடையை செக் அவுட் பண்ணிவிட்டு அதோட டைம் கரெக்டாக ஆகும்போது நாங்கள் அங்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணோம்.
ஸோ நம்ம எடுத்த டூர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பாக ஒரு க்ரூஸில் கூப்பிட்டு போய் டால்ஃபின்ஸ் எல்லாமே காமிக்கிறது தான். இந்த மாதிரி ப்ரைவேட்டான க்ரூசஸ் கூட யாச் இதெல்லாமே இருக்குங்க. அது வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நாங்கள் ஹானா மேரி அப்படிங்கிற இந்த கம்பெனியில் தான் வந்து ரொம்ப ஏர்லியராகவே டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ டைம் ஆச்சு, ஏறினா அந்த ஒரு பேர்டு அவ்வளோ அழகாக போஸ் கொடுத்துட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த டாக்கிங் ஸ்டேஷன்லேருந்து அவங்க அந்த போட்டை எடுத்ததுக்கப்புறமா பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த ஏரியாவே செம்ம வைப்பு. இன்னொன்று இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி ஜெட் ஸ்கீயிங்கு, பேராகிளைடிங்கு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் டைமிங் எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்ததுன்னா அதையும் ட்ரை பண்ணலாம். நமக்கு இந்த மாதிரி ஃபுட்டு கையில் கொடுத்துட்றாங்கங்க. அந்த ஓரமாக அந்த போட்டெல்லாம் பார்க் பண்ணியிருக்கிற அந்த இடத்துக்கு ஓரமாக பார்த்திங்கன்னா இந்த பேர்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம இப்படியே நீட்டினோம்னா அந்த பேர்ட்ஸ் வந்து பறந்து நம்ம கையில் வந்து அது கொத்தி எடுத்துகிட்டு போச்சு. லியா வாப்பிக்கும் அதை காமிக்கணும்னு ஆசை. ஆனால் பக்கத்தில் அது கரெக்டாக வந்து எடுக்க வரும்போது கை இப்படி மடக்கிட்டே இருந்தா. அதனால் அவளால் ப்ராப்பராக அதை ஃபீட் பண்ண முடியல. பட் என் வீட்டுக்காரரும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் அவங்க வீட்டுக்காரர் எல்லாமே ட்ரை பண்ணப்போ அவங்களுக்கு அது ஒர்க் ஆச்சு. It's okay, now let it take. Do not move. Okay, do not move. ஒரே டால்பினை காமிக்கிறாங்க. அடே சீட் காமிச்சிட்டு ஒரு டால்பின் ஒன்னோட பாதி தான் பார்த்துருக்கு. வெயிட் பண்ணிருக்காங்க. இது பாருங்களேன், டிக்கி பாருங்க இது பேர். இந்த கூடார மாதிரி இருக்கிறதுல வந்து பார். ஆக்சுவலாக நம்ம தண்ணி குடிச்சிக்கிட்டே போகலாம், தண்ணி அடிச்சுட்டே போகலான்னு சொல்லுவான். அந்த மாதிரி அது மெதுவாக போகும். அந்த மாதிரியான ப்ரைவேட்டான போட்ஸ் இருக்குது, யாச் இருக்குது நான் முன்னாடியே சொல்ல மாதிரி. அப்புறம் இந்த பைரட் ஷிப்ஸ் மாதிரி க்ரூசஸ் எல்லாம் இருக்குது. அது மாதிரி யாருக்காவது பிடிக்கும்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பல விதமான தீம்ஸில் இருக்குது. நாங்கள் இந்த மாதிரி ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து போகிற ஒரு குரூப்பானது தான் எடுத்துக்கிட்டோம். இப்போ ப்ரைவேட் டூரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டே வந்துட்டு $400 வரைக்கும் எல்லாமே கூட வருது. ஆனால் நீங்கள் ஒரு பெரிய குரூப்பாக போகிறீங்க அப்படின்னா ஷேரிங்காக பண்ணணும்னா அது கூட ரொம்ப ஒரு செம்மையான ஒரு விஷயமா இருக்கும். எல்லாருமே சேர்ந்து நம்ம ஆளுங்களே எல்லாருமே சேர்ந்து ஒரே போட்டில் ட்ராவல் பண்ணி போனால் அது ஒரு வெரைட்டியான எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கும். இட் வில் பி அ வெரி குட் ஒன். ஸோ இங்கே பாருங்கள், நான் பைரட் ஷிப்னு சொன்னால் அது இந்த ஓரமாக இந்த பாருங்களேன், அந்த தண்ணிக்கு ஓரமாக இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே அந்த பில்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அது ஒரு செம்ம பீச் வைப்பு. அந்த பில்டிங்ஸே ஒரு வெரைட்டியாக யூனிக்காக இருந்தது தான் சொல்லுவேன். அண்ட் இந்த பிரிட்ஜு வேறு இதுக்கு மேலே நம்மளால் வண்டி ஓட்டிட்டு நம்ம ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜ் மேலே தான் வந்தோம் பாருங்களேன். அந்த தண்ணியோட கலரு ஐயோ அட்டகாசமாக இருந்ததுங்க. செம்ம ஃபீல்னா செம்ம ஃபீலு. என்ன கலருங்க! அடா வீடியோ கூட அழகா இருக்குடா. சூப்பரா இருக்கு போ. ஒயிட் சாண்ட், அழகு கலரு. என்னங்க வேணும்? Keep watching back there. Hopefully he'll drop back. Actually, man, நம்மட அப்பவே அந்த ஒரு குரூப்பாக இந்த டால்ஃபின்ஸ் வரும்போது அது பாருங்களேன், நம்ம அது பக்கத்துலேயே போயிட்டு அப்படி வண்டி அந்த ஃபாஸ்ட்டாக போகும்போது அந்த தண்ணிக்கு அடியில் அது நம்மளை ஃபாலோ பண்ண மினிக்கே வருதுங்க. அடியில் அவ்வளோ ஸ்பீடாக அதுவும் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த டால்ஃபின்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 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 6-7 ஒட்டுக்காக வருது. ஆனால் லைட்டாக தான் இப்படி மேலே வந்துக்கிட்டே இருந்தது. இல்லாமல் அந்த சம்டைம்ஸ் வந்து ரொம்ப குஷியாக நான் வந்து முன்னாடியெல்லாம் வந்து இப்படி ஃபுல்லாக ஜம்ப் பண்ணி போன டால்ஃபின்ஸ் எல்லாமே வந்து பாஸ்டன்லாம் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். இது வந்து கொஞ்சம் சட்டிலாக அப்படியே வந்து அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனாலும் நிறைய டால்ஃபின்ஸ் என்கவுண்டர் பண்ணோம். நாங்கள் என்னடா ஒன்று தானே இவ்வளோ நேரமாக காமிச்சாரு, என்ன பண்ண போகிறோமோ இந்த ட்ரிப்பில் அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தா. அப்புறமா கடலுக்குள்ளே பகுதியில் ஆல்மோஸ்ட் கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ டால்ஃபின்ஸ் காமிச்சாங்க. ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. அண்ட் கிட்ஸுக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்கலை. ஏன்னா எவ்வளோ வருது தெரியுங்களா, அது நம்மளோட இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. நம்ம அந்த போட்டை வந்து அவ்வளோ மெதுவாக எடுக்கலாம். அவங்களுக்கு தெரியுது அந்த நேக்கு எப்படி போகணும், அப்போ அது எப்படி நம்ம போட் பக்கத்தில் அட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற எல்லாமே அவங்களுக்கும் தெரியுது. சம்டைம்ஸ் எல்லாம் அது போட்டுக்கு அடியிலையெல்லாம் ஏரியெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. All right. Coming up the starboard side, y'all. Coming up the side. Might get a jump or two on them, you never know. Sometimes I feel like they got us. Woo! They are in the front. Starboard side. They are now leading the way. Yay! Did you see
the dolphins out there. எவ்வளோ டால்ஃபின்ஸ் பாருங்க. சூப்பரா இதெல்லாம் பீச் வியூ இருக்க ஹோட்டல்ஸுங்க. நல்ல செம்ம வியூ இருக்கும் அங்கே எல்லாமே ஸ்டே பண்ணால் உண்மையாகவே. பட் நாங்கள் புக் பண்ணுற டைம்லலாம் இட் வாஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்ங்க. ஏன்னா மெயின்லி நாங்கள் லாஸ்ட் மினிட் புக்கிங் அப்படிங்கிறனால எவ்ரி திங் வாஸ் சூப்பர் எக்ஸ்பென்சிவ். ஸோ நாங்கள் வந்து அதனாலேயே கொஞ்சம் உள்ளுக்க தான் ஸ்டே பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் டெஸ்டினில் எங்களுக்கு லிட்ரலாகவே எந்த ஹோட்டல்லையுமே வந்து ஆப்ஷனாகவே அமையலை அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் நாங்கள் பென்சாகோலா அண்ட் பனாமா சிட்டி எடுத்து இதை ஒரு பிட் ஸ்டாப் மாதிரி வச்சு நாங்கள் போனோம். அந்த போட்டோட கேப்டன் வாஸ் ஸோ நைஸுங்க. குழந்தைங்கள பார்த்தோன்னே அவங்களெல்லாம் கூப்பிட்டு உள்ளே வந்து உட்காருங்களா, வண்டி ஓட்டு பார்க்குறீங்களா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்படி உட்காரெல்லாம் வச்சாங்க. அது அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அப்படி நம்மளோட டால்ஃபின் டூர் முடிஞ்சு வந்தோம்னா நாங்கள் அந்த ஷாப்ஸ் எல்லாம் காமிச்சோம்ல, அந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியோட எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு சில கேம்ஸு, குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இது ஒரு பலூன் மாதிரிங்க. அதுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு உட்காந்துட்டு அவங்களோட ஏர் ஃபில் பண்ணி அதை கொண்டு போய் தண்ணிக்குள்ளே வீசிடுவாங்க, அதை ஊட்டி கொண்டு போயிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த பீச் ஓரமாக அந்த தண்ணியெல்லாம் இருந்த அந்த ஷாப்பிங் ஸ்பாட்ஸ் ஏரியாவில் இந்த மாதிரி நிறைய பேர்ல் கடைங்கள்லாம் இருந்தது. ஒரு 2-3 ஷாப்ஸ் இருந்ததுங்க. ஸோ இதெல்லாமே கல்ச்சர்ட் பேர்ல்ஸ், நம்ம லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கல்ச்சர்ட் பேர்ல்ஸு. நேச்சுரலாக டிரைவ்ட் கிடையாது, இருந்தாலும் இதுக்குமே ஓரளவுக்கு வேல்யூ இருக்குது. பட் ரீசேல் வேல்யூ இல்லைங்க, பட் இருந்தாலும் வேல்யூபிளான ஜெம் ஸ்டோன்ஸ் மாதிரி. பனாமா சிட்டி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி பீச் அப்படின்னு இருக்குங்க. இங்கே ஸ்பெஷாலிட்டியே என்ன தெரியுங்களா, ஒரு மாதிரி யூரோப்பியன் ஸ்டைல்ஸில் வந்துட்டு அந்த பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏதோ நம்ம நிஜமாவே யூரோப்பே வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. இந்த இடம் வேறு எதுவுமே இல்லைங்க. இது வந்து ஒரு வெரி பார்ஷான ஷாப்பிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சும்மா ஒரு கடைக்குள்ளே போய் பாம்போமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளே வந்தோம் அப்படின்னா அங்கே குழந்தைங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கடையாக இருந்தது. பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்தது. இந்த ஃப்ராக் எல்லாம் பாருங்களேன், $125, ஒரு டாப் $250, ஒரு குட்டி ஹேண்ட்பேக் எல்லாம் $1000. இதெல்லாம் வந்து நான் சொல்கிற பார்ஷான பிராண்டெல்லாம் எதுவும் கிடையாது. பட் ரெகுலர் ஒன்ஸே அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ ஆனால் அந்த வைபை பொறுத்த வரைக்கும் செம்மையாக இருந்தது. அந்த ஸ்கர்ட் அண்ட் டாப் போட்டுட்ருக்க பொண்ணு வந்து கல்யாண பொண்ணு. அங்கே ஒரு வெட்டிங் வேறு நடக்குது. ஒரு சின்ன கெத்தீட்ரல் இருக்குது, அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே பர்ஃபெக்டாக அங்கே அவங்க கூப்பிட்ருந்த கெஸ்டெல்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ட்ரெஸ் ஆகி வந்திருந்தாங்க. அதுவே ஒரு அழகு தான் சொல்லுவேன். ஸோ இந்த பில்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கலாம். அண்ட் அங்கே வந்து ஃபுல்லாக ஒயிட் கலர் பில்டிங்ஸ் மாதிரியான ஒரு அழகான ஒரு இடம் கூட இருக்குது. அங்கே எங்களால் போக முடியல, டைம் ஆச்சுன்னு நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். பட் இதெல்லாமே தான் பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ ஒரு நல்ல வைபுங்க. 30A அப்படின்னு சொல்லுவாங்க, ரோஸ்மேரி பீச்சுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு. இந்த மாதிரி பைக்ஸ் நிறைய இருக்குங்க அங்கே. நம்ம வந்து அந்த நடந்து போகிறத விட இந்த மாதிரி பைக்கில் போனாலும் நல்லாயிருக்கும். இந்த அம்மா வீடா அப்படின்ற அந்த காஃபி ஷாப்பையுமே ட்ரை பண்ணோம். ஆல்சோ அங்கேருந்து காஃபி வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து குடிச்சிட்டு வெளியே வரும்போது பார்த்தா இந்த 2 நாய்க்குட்டிங்க, ஐயோ எவ்வளோ க்யூட்டாக இருந்ததுன்னா லியா பாப்பிக்கு என்ன சொல்கிறதே தெரில. அது ஏதோ வந்துட்டு அவள் எடுத்து இடுப்பில் வச்சுக்குவா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு ஃபீலிங் பார்த்துக்கங்க. அவள் சொல்லிக்கிட்டே இருந்த இந்த நாயை பற்றி அவ்வளோ இஷ்டமாச்சு. 2மே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. Oh my. லியா பாப்பிக்கு பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் அதெல்லாம் ரொம்ப பெரிய பைக்ஸாக இருந்ததுனால முடியலைங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ஊர்லேருந்து வரும்போதே ஒரு பைக்கை தூக்கி கார் டிக்கியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும். அப்போ நம்ம இந்த பைக்ஸ் பெருசு எடுத்துக்கலாம், குழந்தைங்களுக்கு அவங்களோட சைஸ் பைக்கும் கொடுத்துட்டோம்னா ஹெல்மெட்டெல்லாம் மாட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு காஃபி பிரேக்காக தான் நாங்கள் அந்த இடத்த சூஸ் பண்ணோம். ஸோ காஃபி நல்லா சூப்பராக குடிச்சு சும்மா கொஞ்சம் நேரம் மட்டும் நடந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் இனி அடுத்தது கிளம்புற இடத்துக்கு பேர் தான் பனாமா சிட்டி. ஸோ போகிற வழியில் பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி சன் அப்படியே மெதுவாக இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இறங்கி அதையே பார்த்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டாக போய் இறங்கினது வந்து பியர் பார்க், அதாவது பனாமா சிட்டியோட பியர் பார்க்கு. ஒரு ஷாப்பிங் ஏரியா ப்ளஸ் சன்செட் எல்லாமே இருக்கிற ஒரு இடம் தான். நல்லா இருந்ததுங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பஞ்சி ஜம்பிங்கு, இன்னும் நிறைய கிட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இருந்தது. தட் இஸ் ஒன் திங் வாட் ஐ லவ்ட் அபவுட் திஸ் ட்ரிப். எங்களால் வந்து நெக்ஸ்ட் இந்த டேயெல்லாம் வந்து தண்ணிக்குள்ளே இறங்க முடியல. பிகாஸ் சடனாக வந்து வாட்டரோட டெம்பரேச்சர் ரொம்ப கோல்டாக இருந்தனால எங்களால் முடியல. இப்போ ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு டே நல்லா செம்மையாக தண்ணியில் ஆட்ட போட்டாச்சு. ஸோ பாக்கி 2 நாளும் ஷாப்பிங்கு, பாக்கி இருக்கிற குழந்தைங்களுக்கான என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயங்கள்னு எல்லாமே பண்ணோம். ஸோ அந்த அந்த ரோட்டில் அந்த பியர் வாக் நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஷாப்ஸ் இருக்குது, அவ்வளோ ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த சன்செட் வைப்பு சான்ஸே இல்லைங்க. நாங்கள் அங்கேருந்து முடிச்சுட்டு அந்த எண்டுக்கு, இந்த பியர் பார்க்கோட எண்டுக்கு வந்தோம்னா தான் இந்த சன்செட் நம்மளால் பார்க்க முடியும்.
beautiful in my mobile. சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே அந்த சன்னோட செட்டான அந்த ஸ்கையோட அந்த டிஃப்ரென்ஷியேஷன் கலரு கீழே பீச்சுன்னு பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இது வந்து இந்த பிளர் பார்க் அந்த லைன் அந்த அது பேர் மறந்துட்டேங்க. அந்த இதில் நம்மளால் நடந்து போக முடியும் அந்த கடைசி வரைக்கும். அதை நாளைக்கு பண்ணுறோம். அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்களா எப்படி ட்ரெயின்லாம் இருக்குது பாருங்கள். அன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்டு அப்படிங்கிறனால நிறைய போலீஸ் செக்கிங் வேறு இருந்தது. அது முடிச்சுட்டு நாங்கள் இன்றைக்கி இந்தியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். ஏன்னா நல்ல சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை, நம்ம ஊர் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் ட்ரை பண்ணோம். ரொம்ப ஆசையாக இருந்தனாலேயே வந்தோம். ஏன்னா சீ ஃபுட் நம்ம ஸ்டைலில் டேஸ்ட் பண்ணணுன்ற நினச்சனால தான் மெயினாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்றைக்கி வந்தோம். இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேயுமே ஃபுட்டு ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்தது. நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலுக்கே வந்தாச்சு. ஹோட்டலுக்கு அன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே காலையில் எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகி ரெடி ஆகி நாங்கள் ஹோட்டலில் வெக்கேட் பண்ணுறது தான் உங்களுக்கு இப்போ ஆக்சுவலாக நான் காமிச்சிட்ருக்கேன். காலையில் எழுந்திரிச்சாச்சு, ரூம்ஸை வெக்கேட் பண்ணியாச்சு. வெக்கேட் பண்ணி நம்ம லக்கேஜஸ் எல்லாமே எடுத்து பேக் பண்ணால் குழந்தைங்களுக்கு வந்து அதில் போகிறது ஒரு ரைடு போகிற மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன். குட் மார்னிங், சே குட் மார்னிங். Say good morning, say good morning. Someone touches your help. Push my tray in. Nalla class. Ready to go? Time for check out. Look. ஹெவியா இருக்கு. இப்ப கொஞ்சம் லைட்டா இருக்குது இல்லையா? ஹெவியா நடக்குது அப்படியே பயங்கர இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் தான். அப்படியே சீரியலு, எக்கு, சாசேஜ்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டா சாப்பிட்டாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து டே 3 நாங்க வந்து பனாமா சிட்டி பீச்ல இருக்கோங்க. ஆப்வியஸ்லி நேற்றுக்கு ராத்திரியே வந்துட்டோம். நேற்றுக்கு ஈவினிங்கே வந்துட்டோம். நல்லா சுத்தி எல்லாம் அடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வந்து செக் இன் பண்ணிட்டு ஹோட்டல்லையும் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி காலையில எந்திரிச்சு செக் அவுட்டும் பண்ணியாச்சு. நாங்க பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி இருந்தது, செக் அவுட் பண்ணியாச்சு. ஹோட்டல்ல இருந்து ஜஸ்ட் 5 minutes தூரத்துல ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்குங்க. சரி நாம அங்க போகலாம், சர்ச் போய் பார்க்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தாட்டுக்கு தான் கிளம்பிட்டோம். ஏன்னா எல்லா சர்ச்சுமே நான் பார்த்ததுல எல்லாமே வந்துட்டு க்ளோஸ்டுன்னு தான் போட்டிருக்காங்க. புது ஊரு ஒரு சர்ச்சுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டும் சொன்னாங்க. சரி ஓகே, அதனால ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னொன்னு என்னன்னா க்ளோஸ்டா இருந்தது அப்படின்னாலும் பொதுவே ஏதாவது ஒரு டோராவது திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எப்படின்னு தெரியல, ஆனா போய் செக் பண்ணலாம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு முடியலன்னா வெளியே நின்று ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாம். அப்புறம் மெயின் ஏரியா அட்ராக்ஷன்ஸ்க்கெல்லாம் போகலாம் அப்படின்னு. இன்னைக்கு நாங்க பீச்சில் ஆடுற ஆட்டம் இல்லை, ஆனா வந்து பேராசைலிங் இல்லாட்டினா இன்னொன்னு ஜெட்ஸ்கிங். ஆக்சுவலா இது ஏதாவது வந்து எப்படி இருக்குன்றத பொறுத்து இவங்க ட்ரை பண்றதா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. பண்ணாங்கன்னா நான் சொல்றேன். ஆமா, இன்னைக்கு வந்து வெதர் கொஞ்சம் சில்லியா இருக்குங்க. காலையில வந்து கொஞ்சம் கோல்டா இருக்கு. ஸோ பேராசைலிங்கா பண்ணும்போது இன்னும் ரொம்ப கோல்டா இருக்குமோ அப்படின்றது ஒரு தாட்டுக்காக யோசிக்கிறோம். அதனாலதான். அண்ட் இன்னைக்கு நம்ம ரிட்டர்ன் போற நாள் அப்படிங்கறனாலையும் செக் அவுட்டும் பண்ணிட்டோம் அப்படிங்கறனால பீச்ல போய் ஆடினா நமக்கு ட்ரெஸ் மாத்துறது குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து இடம் இருக்காதுங்கனால பனாமா சிட்டில நம்ம குளிக்க போறதில்ல அப்படின்னு நினைச்சோம். ஆனா பீச் ஏரியாக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வந்துடலாம் அப்படின்னு. ஓகேவா? எவ்வளோ தடவை ஒரு புது கோயிலுக்கு வரும்போதும் ஒரு பிரமிப்போடு பார்க்குற மாதிரி தாங்க இருக்குது. எனி சர்ச் தட் வி கம் டு அதோட ஒரு விதமாக அந்த சர்ச்சோட கன்ஸ்ட்ரக்ஷன் அவ்வளோ அழகாக நல்லா இருந்தது. நல்லா பியூட்டிஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிவிட்டு எங்களுக்காகவே ஃபாதர் வந்து ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி விட்டார். க்ளோஸ்டாக தான் இருந்தது. கிட்ட ஸ்கை வீல்னு இருக்குங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பீச் வியூ எல்லாமே தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். $18 வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் ப்ரைஸ். நேரில் வந்து வாங்குறதா இருந்தால் $21 per person. ஸோ அதனால் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி. ஸோ சரி போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். இது பீச் ஓரமாவே இருக்குங்க. சோ நமக்கு இங்க இருந்து வந்து மேல டாப் மோஸ்ட் போனோம்னா கொஞ்சம் பீச் வியூ தெரியும். தட் இஸ் த மெயின் ரீசன் நான் வந்து இல்லன்னா லியாக்கு தான் எக்ஸைட்டடா இருந்தா அவள அனுப்பலாம் தான் நினைச்சிருந்தேன். I mean அவளன்னா அவரோ. Can I sit here, mommy? You want to sit here? Okay, yes. Come Yeah. You want the window seat? Yeah. I want the window seat. Oh yeah. Super. Beautiful. Oh my God! Look at the view. Are we on the top?
Yes, we are on. Staying on the See, top. see, that one is the toppest. We're going down. Oh my God! Look at the view. Look, there's a mini pool there. I never know there's a pool there. Yes. கண்டிப்பா வர்த்துட்டுங்க வாங்க சூப்பரா இருக்கு மேலறத பாக்குறதுக்கு but isn't it beautiful? Look at the sea. இது வந்து ரொம்ப ஸ்லோவாக தாங்க போகும். எனக்கு அந்த விஷயம் தான் ஆக்சுவலாக பிடிச்சிருந்தது. வேறு ஏதாவது ஒரு இடத்துல எப்படி இருக்குமோ என்னமோ நமக்கு ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்குமான்னு தெரியல. ஆனால் இங்கே எஸ்பெஷலி அந்த வியூ அங்கே மேலேருந்து பார்க்கக்கூடிய வியூ அவ்வளோ அழகாக இருந்தனால எனக்கு கண்டிப்பாக நான் வந்து இதை ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு பனாமா சிட்டியில் இந்த ஸ்கைவியில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் ஃபோட்டோ ஆப்ஷனு ப்ளஸ் நம்ம எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நாங்கள் வந்து கொஞ்சம் இந்த ஸ்நாக் மாதிரி அங்கே சுட்ட சுட்ட பென்னியஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்ததை அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அப்படி உட்காந்துருக்கோம். டாடி இத காமிங்க. இங்க பாருங்க ஃப்ரெஷ் பென்னியேங்க. சுட சுட போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அட்டகாசமா இருக்குது. ஆக்சுவலா இவங்க ஆல்ரெடி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டாங்க. நாங்க அதனால சாப்பிட்டு இது குழந்தைங்களை என்டர்டெயின் பண்ணும் விதமான நிறைய விஷயங்கள் அங்கே நடந்துக்கிட்டே இருந்ததுங்க. இங்கே பாருங்கள் இந்த கேரக்டரெல்லாம் வந்து அவங்க நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்க குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்கறது ப்ளஸ் இந்த டியூபிங்கில் தண்ணியில் அவங்களே ஓட்டிகிட்டு போகலாம். ஏன்னா வந்து சேஃப் தான் பார்த்துக்கங்க. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அங்கே இருந்தது. ஸோ அதனால் அவங்கள ஆக்கியபைடாக வச்சுக்க முடிஞ்சு. பிடிச்சிட்டு இருக்கிற நிலைமை ஆயிப்போச்சுங்க. இங்கே பாருங்க காற்றுக்கு பறந்துட மாட்டிருக்குது. ஏன்னா பீச்சுக்கு ரொம்ப க்ளோஸ் பையாக இருக்கும். சில்லுன்னு காற்று வருது இன்னைக்கு. ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து வெயில் நடக்கும்போது தெரியல. ஆனால் பீச் ஓரமாக வந்ததுன்னே சில்லுன்னு தான் இருக்குது. பனாமா சிட்டி பீச்சில் பியர் வாக் அப்படின்னு இருக்குங்க. எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஆனால் இந்த பியர் வாக்கில் நம்ம கைண்ட் ஆஃப் $1 என்னமோ வந்து கொடுத்துட்டு இந்த பியர் வாக் நம்ம எடுக்கலாங்க. எடுத்திங்கன்னா என்னென்னா ஆல்மோஸ்ட் ½ மைல் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. ஆல்மோஸ்ட் இருக்குங்க. ½ மைலே இருக்குமோ இல்லை 0.2 மைல்ஸுன்னு நினைக்கிறேங்க. சம்வாட் லைக் தட். 100% ஷுவராக தெரியல. ஆனால் அவ்வளோ தூரத்துக்கு ஆல்மோஸ்ட் கடலுக்கு நடுவில் வரைக்கும் இந்த இது எக்ஸ்டெண்ட் ஆகுது. அங்கே உள்ள எண்டு வரைக்கும் நடந்து போனோம்னா இங்கே நிறைய மீனவர்கள் மீன் பிடிக்கிறாங்க. அதாவது இது அவங்க எல்லாருமே ஹாபியாக வச்சு பண்ணுறவங்க. இட்ஸ் நாட் லைக் அவங்க ரொம்ப அப்படியே மீன் பிடிச்சு இருக்கிறவங்களால இது இந்த ஹாபிக்காக வந்து மீன் பிடிக்கிற அந்த வேலையை பண்ணுவாங்களா அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கவங்க மணிக்கூர் கணக்குக்கு அங்கே நின்று மீன் பிடிக்கிறது, அந்த மீனை போட்டே மீனை பிடிக்கிறது அப்படின்னு அவ்வளோ ஃபாருங்க. அது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா? இங்கேருந்து வீசுகிறாங்க. அது எவ்வளோ தூரத்துக்கு போய் விழுகுது தெரியுங்களா? செம்மையாக இருந்ததுங்க. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். ப்ளஸ் நம்மளுமே அதை பார்த்து வியப்பாக இருந்தது எப்படி பண்ணுறாங்கல்லன்னு. அண்ட் அங்கேருந்து அந்த பின்னாடி திரும்பி பார்க்கும்போதும் அந்த கடலுக்கு நடுவுலேயே அந்த ஃபீலிங் வாஸ் பியூட்டிஃபுல். ஸோ என்ன கேட்டால் திஸ் இஸ் ஆல்சோ another must do. Like throw the baseball, like how you throw the baseball. Let's see. Be careful. Come back. There you go. Yeah, and the wind is pushing it back. There you go. Oh my God. That's the string. See, that string is going there. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரிப்பு முடிஞ்சுங்க. நாங்கள் ஈவினிங் வந்துட்டு 4:30 மணி ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தாய் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். சாப்பிட்டு இருந்தோம். பசி கொலை பட்டி எல்லாருமே. அதனால சாப்பிட்டு இருந்த மோகத்தில் நாங்கள் வந்து அதோட சாப்பிட்டு இருந்த மும்மரத்தில் போயிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பட் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாய் ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட்டோட லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நல்லா இருந்தது ஃபுட்டு. நல்லா இருந்தது எல்லாமே. ஒரு சீ ஃபுட் ட்ரை பண்ணிட்டோம், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணிட்டோம், ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணிட்டோம். இட்ஸ் டெலிஷியஸ். ஆக்சுவலாக நாங்கள் சூஸ் பண்ண 3மே நல்லா இருந்தது. நாங்கள் 3 நாள் 3 டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணதுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இனி அப்படியே கிளம்பி நம்ம ஊர் போய் சேர வேண்டியது தான். அப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரிப்பு, பீச் ட்ரிப் முடிஞ்சு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாருமே பார்க்குறேன். Until then, bye bye.